அல்ஹம்துலில்லாஹில்லதி அஃப்தரல் ஹம்ஸ ஸலவாத்தின் அலா இபாதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடலுடன் உள்ளத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். ஒருமுறை ஹிஸாம் இப்னு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிம் அஸம்மு என்ற பெரியாரிடத்தில், மகான் அவர்களே, நீங்கள் தொழுகை எவ்வாறு தொழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அம்மகான் ஹிஸாம் இப்னு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து, தொழுகை நேரம் வந்துவிட்டால் முதலில் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான ஒழுவை செய்து கொள்வேன் என்றார்கள். இதை கேட்ட ஹிஸாம் இப்னு யூசுப், மகான் அவர்களே, வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான ஒளி என்றால் எப்படி என்பதை சற்று தெளிவாக கூறுங்கள் என்றார். அதற்கு அம்மகான், வெளிப்படையான ஒளி என்பது வழக்கமாக நாம் செய்வது போல் முகம், கைகள், தலைக்கு மசகு செய்வது, இரு கால்கள் ஆகிய உறுப்புகளை தண்ணீரால் கழுவி ஒளி செய்து கொள்வேன். அந்தரங்கமான ஒளி என்பது என் உள்ளத்தை, கல்பை 7 விஷயங்களை கொண்டு பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன் என்றார்கள். முதலாவதாக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி குற்றத்தை கழுவி விடுவேன். இரண்டாவதாக, நான் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்துவேன். மூன்றாவதாக, உலக ஈடுபாடுகளை என் உள்ளத்தை விட்டும் நீக்கிக் கொள்வேன். நான்காவதாக, பெருமை குணத்தை என் கல்பை விட்டும் அகற்றிக்கொள்வேன். ஐந்தாவதாக, பொறாமை எண்ணங்களையும். ஆறாவதாக, குரோதத்தன்மையையும். ஏழாவதாக, அதிகாரத்தன்மையையும் என் உள்ளத்தை விட்டும் நீக்கிக் கொள்வேன். அதற்கு பின் மிக்க பணிவோடு பள்ளிக்குள் நுழைந்து தொழுகைக்கு நின்ற பின், கஅபத்துல்லாவை நான் பார்ப்பதாகவும் அல்லாஹ் என்னை பார்ப்பதாகவும், எனது வலப்புறத்தில் சொர்க்கமும் இடப்புறத்தில் நரகமும் இருப்பதாகவும், எனக்கு பின்னால் ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்கு நிற்பதாகவும், என்னுடைய 2 பாதங்களும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் மீது இருப்பதாகவும், இந்த தொழுகைதான் என் வாழ்வின் கடைசி தொழுகையாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் மிகுந்த பயபக்தியுடன் தக்பீர் கெட்டி தொழுகையை ஆரம்பித்து, இறை வேதமான குர்ஆன் ஷரீஃபை தெள்ளத் தெளிவாக அதன் அர்த்தம் விளங்க கிராத் ஓதிய பிறகு மிக்க பணிவோடு ருக்கு சுஜூத் செய்து இவ்வாறே எல்லா ரக்காத்துகளையும் நிறைவேற்றி, முடிவாக இறைவனின் ரஹ்மத் மீது நம்பிக்கை வைத்தவனாக அத்தஹியாத் ஓதி மன தூய்மையோடு சலாம் கொடுத்து என் தொழுகையை நிறைவு செய்து கொள்வேன். இவ்விதமாகத்தான் நான் 30 ஆண்டு காலம் தொழுது வருகிறேன் என்று தான் தொழும் முறையை பற்றி விளக்கினார்கள். எனவே நாமும் சிந்திக்க வேண்டும். இத்தகைய அமைப்பில் இறை இல்லத்தில் இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டால் மகத்தான வெற்றியை இம்மையிலும் மறுமையிலும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் ஹாதிம் அஸம்மு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இறை இல்லத்தின் மூலமாக இறைவனோடு தொடர்பு கொண்ட அணுகுமுறைக்கேற்ப நாமும் தொடர்பு கொண்டு நாளை மறுமையில் மகத்தான அரசின் நிழலில் அடைந்து கொள்ளும் நட்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வக்கீனா அதாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகின் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தருள்வாயாக. இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.